வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். மேற்கு கரையில் இஸ்ரேல் தமது இராணுவ நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. அது பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை அவர்களது வீடுகளில் இருந்து இடம்பெயர வைத்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் எங்களை வெளியேற்றியது. நான், என் மனைவி மற்றும் குடும்பத்தினர் வெளியேறுவதை தவிர வேறு தேர்வு இருக்கவில்லை. நாங்கள் எதையும் எங்களுடன் எடுத்துச் செல்லவில்லை என்று கூறும் அமால் என்ற பாலஸ்தீனியர் தமது குடும்பத்திற்கு கடமையாக மாறிய சூழ்நிலைகளை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். மேலும் தெரிவித்த அவர், எங்கள் ஆவணங்கள், உடைகள் மற்றும் வீட்டிலிருந்த அனைத்தையும் கைவிட்டு சென்றோம். இஸ்ரேலிய இராணுவம் துல்கர்ம் அகதிகள் முகாமை முற்றுகையிட்டு தாக்கி 1 மாதமாகிவிட்டது. உயிர் பிழைப்புக்காக இங்கு வசித்து ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் தப்பியோட வேண்டியிருந்தது. இடம்பெயர்ந்த முகாம் குடியிருப்பாளர்கள் பலர் உதவி தேடிய நிலையில் உள்ளூர் பாலஸ்தீனிய ஆளுநர் அலுவலகத்தில் கூடியுள்ளார்கள். சிலர் வாடகைக்கு மலிவு விலையில் தங்குமிடங்களை கண்டுபிடிக்க அலைந்து கொண்டிருக்கின்றனர். அமால் போன்ற மற்றவர்கள் தமது வீடுகளில் இருந்து முக்கியமான பொருட்களை மீட்டெடுக்க வேண்டியுள்ளது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவர்களது வீடுகளுக்கு திரும்புவதை தடுத்தனர். அமால் தனது இக்கட்டான நிலைமையை தெரிவித்தார். என் மனைவி அடுத்த வாரம் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறார் என்று அமால் கூறினார். எனக்கு காப்பீடு ஆவணங்கள் மற்றும் எனது ஐடி தேவைப்படுகிறது. அவை இல்லாமல் நான் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாது. ஆனால் அவை வீட்டிலேயே விடப்பட்டன என்றார். திடீர் இடப்பெயர்வு காரணமாக இதுபோன்ற நடைமுறை பிரச்சனைகளை பலர் எதிர்நோக்குகின்றனர். மேற்கு கரையில் பாலஸ்தீனிய ஆயுத இயக்கங்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஆபரேஷன் இரும்பு சுவர் என்று பெயரிடப்பட்டு இராணுவ நடவடிக்கையை நடத்துகிறது. அந்த இராணுவ நடவடிக்கை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வடக்கே உள்ள 4 அகதிகள் முகாம்களை முழுமையாக காலி செய்ய வைத்துள்ளது. 4 அகதிகள் முகாம்களான துல்கம், நூர் ஷாம்ஸ், ஜெனின் மற்றும் ஃபராவில் இருந்து சுமார் 40,000 பேர் வெளியேற்றியுள்ளார்கள். 1967 6 நாள் போரின் போது இஸ்ரேலிய படைகளால் மேற்கு கரை கைப்பற்றப்பட்ட பின்னர் இப்போது நடப்பதுதான் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களின் மிகப்பெரிய கட்டாய இடப்பெயர்வு என்று உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன. இஸ்ரேலின் சுதந்திர போரின் போது தங்கள் வீடுகளில் இருந்து தப்பியோடிய அல்லது விரட்டப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்காக 1950களின் முற்பகுதியில் நிறுவப்பட்டு இந்த முகாம்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவது இதுவே முதல் தடவை. ஜனவரியில் நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் சாலைகளை உழுது வீடுகளை இடித்துள்ளன. தொல்கர் முகாமின் கிழக்கு பகுதியில் ஒரு காலத்தில் இறுக்கமாக நிரம்பிய வீடுகள் இருந்த இடத்தில் இப்போது இஸ்ரேலிய இராணுவ நடமாட்டத்தை தவிர வேறு நடமாட்டமே இல்லை. அங்கு இப்போது ஒரு அகலமான தெரு போல தோற்றமளிக்கும் இடத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் ரோந்து செய்வதை காணலாம். அங்கிருந்த அசல் பாதை ஒடுக்கமானது. இஸ்ரேலிய இராணுவத்தின் கவச புல்டோசர்கள் மற்றும் டேங்கர்கள் நகரும் விதத்தில் ஒடுக்கமான பாதையின் இருபுறமும் இருந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு பாதை அகலமாக்கப்பட்டுள்ளது. மற்ற இடங்களில் முகாம்களுக்குள் செல்லும் சாலைகள் மாற்றப்பட்டுள்ளன. கவச புல்டோசர்கள் நகரும் ஓசைகள் எல்லா திசையிலும் கேட்கின்றன. புதிதாக மண் குவியல்களும் சேற்று மழைநீர் குளங்களும் உருவாகியுள்ளன. நடைபாதைகள் மற்றும் கடை முகப்புகள் சிதைக்கப்பட்டுள்ளன. முகாமின் இப்போது செல்ல முடியாத பிரதான நுழைவாயில் இருந்து ஒரு கான்கிரீட் ஐன அடையாளம் இடிக்கப்பட்டுள்ளது. அங்கு நீண்ட காலம் வசித்தவர்களாலேயே இப்போது அடையாளம் காண முடியாதபடி இடமே மாறிவிட்டது. நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து வடக்கு மேற்கு கரையின் 7 குழந்தைகள் உட்பட குறைந்தது 51 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஐநா தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்ட தகவலில் ஜெனினில் நடந்த துப்பாக்கி சூட்டின் போது 3 இஸ்ரேலிய துருப்புக்களும் துபாஸில் உள்ள ஒரு சோதனை சாவடியில் நடந்த தாக்குதலில் இஸ்ரேலிய துருப்புக்களும் பாலஸ்தீனிய துப்பாக்கிதாரர்களால் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கூறுகிறது. அகதிகள் முகாம்களுக்குள் மக்களோடு மக்களாக கலந்து இருக்கும் பாலஸ்தீனிய இயக்கத்தினரை எதிர்த்து போர் புரிவதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது. இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் பொதுமக்கள் மீது தொடர்ச்சியான சாலையோர குண்டு தாக்குதல்களுக்கு பாலஸ்தீனிய இயக்கத்தினரை காரணம் என்று இஸ்ரேலிய இராணுவம் குற்றம் சாட்டுகிறது. காசாவில் ஹமாஸ் தொடங்கிய போர் லெபனானிலும் மேற்கு கரையிலும் எதிரொலித்தது. அது காசாவை தரைமட்டமாக்கியது, லெபனானில் சேதத்தை ஏற்படுத்தியது. இப்போது மேற்கு கரையை இடிக்க தொடங்கி உள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இராணுவம் ஜூதேயா மற்றும் சமாரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதத்தின் போரில் ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். ஜூதேயா மற்றும் சமாரியா என்பது மேற்கு கரையை குறிக்க இஸ்ரேல் பயன்படுத்தும் பெயர்கள். வரவிருக்கும் ஆண்டுக்கு அகற்றப்பட்ட முகாம்களில் நீண்ட காலம் தங்குவதற்கு தயாராக இருக்குமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFக்கு அறிவுறுத்தியதாக அவர் கூறினார். அதே நேரத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் தடவையாக ஜெனின் முகாமிலும் அதை சுற்றியுள்ள நகரத்திலும் டேங்களை நிலைநிறுத்துமாறு காட்ஸ் உத்தரவிட்டார்.
அதற்காக டேங்களை வைத்து அங்கு தாக்குதல் ஏதும் நடந்ததாக தெரியவில்லை. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கையை அழுத்தி காட்டுவதை தவிர வேறு 4 டேங்கள் மேற்கு கரை ராணுவ நடவடிக்கையில் என்ன பங்கு வகிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. IDF மிகவும் சிக்கலான நகர்ப்புற சூழல்களுக்குள் செயல்படுகிறது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு ராணுவ அதிகாரி கூறினார். காசாவில் நாங்கள் அதை செய்துள்ளோம், தெற்கு லெபனானின் கிராமங்களில் அதை நாங்கள் செய்துள்ளோம் என்று அந்த அதிகாரி ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவுடன் இஸ்ரேலிய போர்களை குறிப்பிடுகையில் கூறினார். நாங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் காரணமாக யூதேயா மற்றும் சமாரியாவின் சுற்றுப்புறங்களில் நாங்கள் அதை செய்கிறோம். பொதுமக்களை வெளியேற்ற எந்த உத்தரவும் இல்லை என்று ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். போர் பகுதிகளில் இருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்ள விரும்பும் உள்ளூர்வாசிகள் நியமிக்கப்பட்ட கடவைகள் வழியாக பாதுகாப்பாக வெளியேற IDF அனுமதித்துள்ளது என்று ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆனால் முகாம்களில் வசிப்பவர்கள் தாங்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர்களில் சிலர் துப்பாக்கிச் சூட்டில் சிக்கியதாகவும் கூறுகிறார்கள். வெளியேற்றுவதற்கான அறிவுறுத்தல்கள் ஆளற்ற விமானங்கள் மூலம் துண்டு பிரசுரங்களாக வழங்கப்பட்டதாக மற்றவர்கள் கூறுகிறார்கள். சில ஆளற்ற விமானங்களில் அரபு மொழியில் பதிவு செய்யப்பட்ட ஒலிப்பதிவுகள் உள்ளன. ஜெனினின் படமாக்கப்பட்ட ஒரு காணொளியில் முகாமின் மீது பறக்கும் ஒரு ஆளற்ற விமானம் ஒரு செய்தியை ஒலிபரப்புவதை காட்டுகிறது. உங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுங்கள், ராணுவம் இங்கே இருக்கும் என்று அந்த செய்தி கூறுகிறது. துல்கார்மின் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய ஆளுநர் டாக்டர் அப்துல்லா மைல் ஆபரேஷன் இரும்பு சுவரை ஒரு போர் அறிவிப்பு என்று அழைக்கிறார். இது ஒரு அழிவு நடவடிக்கை என்று அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது குடியிருப்பாளர்களின் நிதி மற்றும் மன அழிவை ஏற்படுத்த இஸ்ரேலியர்கள் துல்லியமாக திட்டமிட்ட விஷயங்கள் இவை. முகாம்களில் வசிப்பவர்களுக்கு ஒரு விரோத சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கம். அவர்கள் முகாம்களில் இருந்து வெளியேறி பொது பாலஸ்தீனிய மக்களுடன் இணைக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். அகதிகள் முகாம்களில் நெருக்கமான குடியிருப்புகளில் ஆயுதமேந்திய இயக்கத்தினர் மறைந்து வாழ்வது சுலபம். அதனால் மக்கள் முகாம்களை விட்டு வெளியேற்றப்படுகின்றனர். இந்த நடவடிக்கையில் பாலஸ்தீனியர்கள் புதிய சிரமங்களுடன் போராடுகிறார்கள். இஸ்ரேல் காட்ஸின் ஒரு ஆண்டு எச்சரிக்கை இருந்த போதிலும் நடவடிக்கை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது பற்றிய தகவல் ஏதும் இல்லை. ஒரு வருடம் எங்கள் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல முடியாவிட்டால் அது ஒரு பேரழிவாக இருக்கும் என்று கூறும் அமால், நாங்கள் குழந்தைகளுடன் தெருக்களில் சிக்கி தவிப்போம் என்கிறார்.